ஹோம்மேடு பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அது அந்த மாவெல்லாம் பிசையாம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பராக ஈஸியாக செய்யலாம். இட்லி மாவு 2 கப் இருந்துச்சு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த பீஸாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அது கூட வந்து பச்சை குடமிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா 1, 2 அதாவது அந்த காளான், கார்ன் இதெல்லாம் இருந்தால் போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை. அதனால் என்ன இருக்குதோ அதை வச்சு ஈஸியாக தோசைக்கல்ல சூப்பராக ஒரு பீஸா செய்யலாமா? தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி எண்ணெயும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த மாவு வந்து அதில் ஊற்றி நல்லா அகலமாக தோசைக்கல் அகலத்தையே நம்ம சுட்டுடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர், எந்த அளவுக்கு பட்டர் போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குது. அது கூட காரத்துக்கேற்ப நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியாக வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சீஸு நல்லா அப்படியே தோசை ஃபுல்லாக சீஸ் அப்படியே துருவி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா டேஸ்ட்டும் மனமும் அப்படியே பீஸா மாதிரி இருக்குது. இதில் கடையில் வாங்கி கொடுத்த பீஸா வந்து குட்டிமாவுக்கு பிடிக்கல. ஆனால் சேம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க ஆனால் என்ன நினச்சி சாப்பிட்டாங்கன்னு தெரியல. அம்மா சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடையில் ஒரு பீஸா 160 ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஜெயக்குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னானா, அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் காரம்லாம் போட்டு பீஸா செஞ்சு கொடுத்தாச்சு. ஆனால் என்னுடைய கணவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தக்காளி வணக்கி வச்சுட்டு அது கூடவே தோசை சுட்டு கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.